வெற்றித்தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். நாம் இந்த காணொளியில் பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறளை காண்போம் வாருங்க. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. விளக்கம்: எல்லாரிடமும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைவது எளிது. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமையும் நல் இலக்கணமும் உடைய குடியில் பிறந்தவர்கள் பண்புடையவர்களே ஆவார். உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் விருத்தக்க பண்பொத்தல் முற்பதாம் ஒப்பு. உயிரோடு பொருந்திய பண்பினை கொண்டிருப்பது உண்மையான ஒப்பாகும். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையும் நன்மையையும் கொண்டு பிறருக்கு உதவும் பண்பை உலகம் விரும்பி போற்றும். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவது துன்பத்தை தரும். பிறர் துன்பத்தை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் பண்புடையவர்களாலேயே இயங்கி வருகிறது. அஃது இல்லையெனில் மண்ணோடு மண்ணாக மறைந்து போகும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நன்பற்றாராகி நயமெல செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை. தம்மோடு நட்பு கொள்ளாது தீமை செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் நடந்து கொள்ளாமை மிகவும் இழிவான செயல் ஆகும். நகவல்லர் அல்லார்க்கு மாயிருளு நாளும் பகலும்பால் பட்ட நிருள். யாரிடமும் பழகி பேச இயலாதவர்க்கு இவ்வுலகம் பட்ட பகலிலும் இருள் நிறைந்து இருப்பதாகவே தோன்றும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயன்படாது போனால் நல்ல பால் களத்தில் குற்றத்தால் திரிவது போன்றது. இதில் தற்று அப்படின்றது வெளிப்படையாக இருக்கு ஓம உருவு, அதனால் இது ஓமை அணி. அடுத்த காணொளியில் இவை போன்று இன்னும் முக்கிய ஒரு அதிகாரத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.